கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையிலே, இந்த சாயந்தர வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார், தொட்ட போகிறார், சந்திக்க போகிறார். பெரிய அற்புதங்களை காணும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மேலானது. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ, கடுமுள் முடிப்பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான இரத்தம் சிந்தினார் உனக்காய், கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையை சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே, அந்த பாடுகள் நம்மை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க, உந்தன் வியாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தின் என்று விடுதலை அடைய, சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா உம்முடைய பாதத்தை முத்த செய்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரே அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஒரு புதிய காரியத்துக்குள்ள ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள நீ நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொரு கூடாரத்தின் மேலும் உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனை பேசுகிற ராஜா, உம்முடைய வல்லமை பேசுகிறோம், உம்முடைய ஆரோக்கியத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொள்ளைத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தம் ஆண்டவரே அப்பா நிறைவேறுவதாக, உம்முடைய ஆரோக்கியம் இறங்குவதாக, பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்டில் அப்பா அதிகமான வெயில் நிமித்தம், சூடி நிமித்தம் ஆண்டவர் ஒருவரும் பாதிக்கப்படக்கூடாது அப்பா, ஸ்தோத்திரம். நீரே நிழலாயிருந்து அப்பா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய சட்டின் நிழலில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அப்பா உமக்கு நன்றி. பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, புலம்பல்கள் சந்தோஷ களிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர் அப்பா, ஸ்தோத்திர அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்றுகிறவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் பேசுங்க ராஜா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல நம்ம ஒரு சிறிய வார்த்தை நம்ம தியானிக்கலாம். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா அநேகர் நல்ல ஆவிக்குரிய நல்ல வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். என்னை விட அதிகமான நல்ல ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யவே நான் தாகத்தோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா மோசேயை பற்றி நம்ம பார்க்கலாம். மோசே எப்படி இருந்தாரு? தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று நம்ம அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசுவையே நீங்க கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கும்படி கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே ஏவுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக இயேசுவையே நிறுத்தி அவர் நடந்த பாதையே, அவருடைய வாழ்க்கை, அவர் எப்படியாய் வாழ்ந்தார் என்று நம்ம வேதத்திலே நம்ம கவனித்து பார்த்து அதன்படி நடக்கவே நம்மை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு படகுல போயிட்டு இருக்கும்போது, சீஷர்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அலைகள் வந்தது. எல்லாம் பயந்து போனாங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் தேற்றினாரு. ஆனா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு கடலை அதட்டினார். கடல் சீற்றை அவர் அமைதியாய் இருக்கும்படி கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. பவுல் பாருங்க, அவருடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா காரியங்களை பார்க்கும் பொழுது தேவனே அவரோடு கூட இருந்து நடத்தினார். ஆமென். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனே நமக்குள்ளே வாழும் பொழுது அவரே நம்ம நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு பேசுகிறார். ஆமென். பாருங்க, அடுத்த வசனத்துல மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, மோசே தேவனுடைய வீட்டில் எங்க உண்மையுள்ளவனாயிருந்தானா பாருங்க. மோசேயுடைய பிறப்பும் ஆண்டவருடைய பிறப்பும் பாத்தீங்கன்னா ஒரு சேமா இருக்கும். மோசே பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல யோசேப்பு அந்த எகிப்துக்கு வந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் அவனை கனப்படுத்தி அவனை உயர்த்தி அவனுடைய சொந்த ஜனங்கள் எல்லாம் எகிப்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுகிறார். ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு ஆரம்பம் ஒரு அற்பமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிகவும் திரளாய் பெருக செய்கிற தேவன். பாருங்க, யோசேப்பு பெருக, அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் பெருக செய்தார். அப்படிதான் பாருங்க, அந்த பார்வோன் பெருக, ஜனங்கள் பெருகிறார்கள், இவர்களுடைய ஜனங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் பெருகிறார்கள் என்று சொல்லி ஒடுக்க அவன் தீர்மானிச்சான். பாத்தீங்கன்னா முதலாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் எபிரேய ஜனங்கள்ல அவங்களுடைய முதற் குழந்தைகள் எல்லாம் அழித்து போடணும்னு சொல்லி கட்டளையிட்டான். அதே போல அழித்து போட்டாங்க. ஆனாலும் மோசேயுடைய தாய் அவள் விசுவாசம் உள்ள ஒரு தாயா இருந்தபடினாலே அவள் 3 மாதம் மோசையை ஒழித்து வைத்தார். பாருங்க, அதுக்கு மேல அவளால காப்பாற்ற முடியல. யாரு கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்களே அவங்க அந்த வீட்டிலேயே, அந்த ராஜ சமூகத்திலேயே, அந்த ராஜாவுடைய வீட்டிலேயே வளர மோசேக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. யார் உங்களை வெறுக்கிறார்களோ, யார் உங்களை தள்ளினார்களோ அவர்கள் மத்தியிலே அவர்களோடுவே கர்த்தர் சமாதானமாய் உயர்த்தி வைக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே நீர் கனப்படுத்தப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்க you deserve the honor. ஹல்லேலூயா. தேவனை ஒரு மனுஷன் தேவனை தெரிந்து கொள்ளும் பொழுது
கர்த்தர் வர வர விருத்தி அடைய செய்வார், வர வர பெருக செய்வார், வர வர ஐஸ்வர்யவானாக செய்வார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். பாருங்க, மோசே என்ன பண்ணினாரு, அவளுடைய தாய் மோசேக்கு எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்திருக்கார். பாருங்க, அங்க இருக்கிற ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள், அவர்களை காப்பாற்றபடியே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் மோசே பாருங்க, அங்க போய் அவன் மேலாளரா இருந்தா எல்லா சகல யுக்திகளையும் அவன் அறிஞ்சிருந்தாலும் கூட பாருங்க, அவனுக்கு அந்த எபிரேய தேவனுடைய ஜனங்கள் மேல ஒரு கரிசனை இருந்தது. பாத்தீங்கன்னா அந்த பார்வோனுடைய ஜனம் பார்வோனுடைய அந்த ஆள் ஆண்டவருடைய பிள்ளைய கொல்லத பார்க்கும் பொழுது அவனுக்கு பயங்கர எரிச்சல் வந்தது. பாருங்க, அதை பார்த்து அவனும் அடுத்த நாள் அந்த மேலாளரா இருக்கும்போது அவனும் அதே மாதிரி அந்த பார்வோனுடைய ஆள் எபிரேயரை கொல்ல பார்த்த உடனே அந்த மோசே போய் அவனை கொன்னு போட்டுட்டான். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது பாருங்க. அப்போ அந்த பார்வோனுடைய சமூகத்துல இது தெரிஞ்ச உடனே மோசையை கொன்று போட்டுருவாங்கன்னு சொல்லி அவன் ஒரு வனாந்தரத்துக்கு போயிட்டான். அங்க போய் இருந்த இடத்துல ஆடுகள் மேய்ச்சி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். முச்செடி நடுவுல முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. முச்செடியின் மத்தியிலே அந்த ஆண்டவர் தரிசனமாகிறாரு மோசேக்கு. மோசையோடு பேசுகிறாரு. அவன் நினைச்சிட்டான், இனி அவ்வளவுதான், நம்மளுடைய பினிஷ்டு, நம்முடைய லைஃப் அவ்வளவுதான், இப்படியே நம்ம மாடுகளை மேய்ச்சிட்டு ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் பாருங்க, எங்கிருந்து புறப்பட்டு வந்தானோ, எதற்காக பயந்து இருக்கிறானோ அந்த இடத்துக்கே அனுப்பும்படி கர்த்தர் தைரியத்தின் ஆவியை அவனுக்கு கொடுக்கிறார். அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொல்லி கர்த்தர் மோசேயை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நீ ஏன் மோசே பயப்படுறன்னு சொல்லி அப்ப கூட பாருங்க, மோசே எனக்கு ஒரு துணையா ஒருத்தர் வேணும்னு ஆண்டவர் ஆரோனை அனுப்புறாரு. ஆரோனை கூட துணைக்கு அனுப்புறாரு. இப்ப மோசே கேட்டது நிமித்தம். ஆனா மோசையை கொண்டு கர்த்தர் அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் மோசையோடு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் மோசையோடு பேசினார். பாருங்க, மோசே அந்த நாட்டில் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அர்ப்பணித்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் அவன் பாருங்க, அவனுடைய வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனா இருந்தான். அவன் தேவனுடைய வீட்டிலே எங்கு உண்மையுள்ளவனா இருந்தான். எதுக்காக ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரோ அந்த காரியத்திலே அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனா இருந்தான். பாருங்க, எல்லாம் யாத்ராக புஸ்தகத்தில் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மோசே தேவன் சொன்னபடியே செய்து முடித்தான், தேவன் சொன்னபடியே அப்படியே செய்து முடித்தான்னு சொல்லி அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். பாருங்க, தேவன் அனுப்பின எந்த காரியமாய் அனுப்பினாரோ அந்த காரியமாய் அவன் இந்த ஜனங்களை வழிநடத்துகிறவனா இருந்தா. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, பார்வோனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றத அவர் வெறுத்தார். பாருங்க, மோசே வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. பாருங்க, துன்பத்தை பாவ சந்தோஷங்களை அவர் வெறுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள இருதயம் மோசேக்கு இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் தேவனுடைய வீட்டிலே எங்க உண்மையுள்ளவனா இருந்தா ஜனங்களை பாருங்க, வனாந்தரத்தை எகிப்திலிருந்து எப்படியா அவர்களை ஜனங்களை புறப்பட்டு வர வைத்து எப்படி கானானுக்குள்ளே கொண்டு போகும்படியாய் அவனுடைய அந்த தாகம், அந்த வாஞ்சை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். பாருங்க, அந்த ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுது தேவனோடு பேசுகிறவனா இருக்கிறான். தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறவனா இருந்தா, தேவனோடு
கூட சந்திக்கிறவனா இருந்தான். இப்படிதான் பாருங்க அவனுடைய அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போய் கானானுக்குள்ளே சேர்க்கிறதற்காக மோசே பட்ட பாடுகள். அவனை அவ்வளவா ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், ஜனங்கள் அவனை மதிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தன்னை வெறுத்து, தன்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் வெறுத்து தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. மோசேயை கர்த்தர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவாவிடத்துல அந்த பொறுப்பை கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார், மோசேயோடு கூட இருந்து நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், நெருக்கங்களிலே அல்லது நல்ல ஒரு ஆசீர்வாதமான காரியங்களிலே எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவரா இருக்கிற. பாருங்க, மோசேய கர்த்தர் கனப்படுத்த அவன் வனாந்தரத்தில் அவன் மரித்து போனான். 80வது வயதுல அவன் மரித்து போன பொழுது தேவனே அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் எப்படி நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை அறிந்தவர், நம்மை புரிந்தவர், நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்திலிருந்து விடுவித்து, ஜனங்களை இருளில் இருந்து விடுவித்து கானானுக்கு சேர்ப்பது போலவே ஆண்டவரும் இரட்சகரும் நமக்காக வெளிப்பட்டு நம்முடைய பாவ சிறையிருப்பிலிருந்து, வியாதி சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி பரம கானானுக்குள்ளே நம்மை சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, நம்ம மோசே ஒரு வேலைக்காரனாய் அந்த இஸ்ரேல் தேசத்திலே ஒரு யூதர்களுக்கு ஒரு வேலைக்காரனாய் அவன் வந்து இருந்தான். ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு ராஜாவோ அவருடைய வீட்டிற்கு சொந்தக்காரராய் அவரே நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. மோசேயை காட்டிலும் மேலானவர், மோசேயை காட்டிலும் அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நித்திய கானானுக்குள்ளே நம்மை எடுத்து செல்லும்படியாய், நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றும்படியாய், நம்முடைய கவலைகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய எல்லா இருளான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா இருளை அகற்றி நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் மோசேயை காட்டிலும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, மோசே வந்து எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்து வந்து கானானுக்கு அழைத்து கொண்டு வராரோ, அதே போல நம்முடைய இயேசு ராஜாவு கூட பாவ சிறையிருப்பில் இருந்து நம்மை அழைத்து நம்மை பரம கானானுக்கு பரலோகத்திற்குள்ளே சேர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் பாருங்க சந்தோஷமா அந்த சிலுவையை சகித்து கொண்டாராம். ஏன்னா என்னுடைய பிள்ளைகளை மீட்கும் காலம் வந்தது, மீட்கிற அந்த நேரம் வந்தது என்று சொல்லி அந்த சிலுவையின் பாடை அவர் சகிக்கிறவராயிருந்தார். ஹல்லேலூயா. அவமானத்தை எண்ணவே இல்லை. அதனாலதான் நான் அந்த பாட்டை நான் இப்ப பாடினேன். பாருங்க, கைகளில் கால்களில் எல்லாம் ஆணிகள் பாஞ்சாலும், அவர் பாருங்க முள்முடி சூட்டினாலும் அவர் வந்து அதெல்லாம் சகித்து கொண்டார். அவமானத்தை எண்ணவே இல்லை. அங்க யாரும் வந்து ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்லவே இல்லை. யாருமே வந்து அவருக்கு தேற்றுவதற்கு யாரும் இல்லை. எல்லாம் பயந்து ஓடதான் பார்த்தாங்க. இன்னைக்கு நீங்களும் கூட ஒரு தனிமையில இருக்கீங்களா? யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை தேற்ற, என்னை போஷிக்க, என்னோடு
கை கொடுக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க கலங்கி நிக்கிறீங்களா? கர்த்தர் அந்த சூழ்நிலையை அனுபவித்திருக்கிறார். ஆதலால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவரே நம்முடைய துணையாளராய், அவரே நம்முடைய நித்திய ராஜாவாய், நமக்கு சகல ஆறுதலின் தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே அனுப்பி நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, அந்த நாட்டில் கைவிடப்பட்டவர்களா இருந்தாங்க. நமக்குள்ளே இப்பொழுது நமக்கு ஒரு தேற்றவாளன், நமக்கு ஒரு மணவாளன் உண்டு, நமக்கு ஆறுதல் செய்கிறவர் உண்டு, நம்மை கரை சேர்க்கிறவர், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது கர்த்தரே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள் என்று பவுல் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, தாவீது கூட சொல்றாரு, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார் சங்கீத புஸ்தகத்துல. அப்படியே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எப்படி கர்த்தர் இனி அவரு நித்தியமாய் அவர் மரணிக்க போறதே இல்ல, நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கிறவர் ஆனபடினாலே நம்மையும் அப்படியே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்தியமாய் ராஜாதி ராஜாவோடு வாழும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்தான் நம்மளை உண்டாக்கினவர். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தது போல நம்முடைய ராஜாதி ராஜாவு கூட அவர் பிதாவுக்கு உண்மையுள்ளவராய், அவர் பிதாவிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். பாருங்க, 1வது வசனத்துல இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. நம்ம எல்லாம் யாருங்க? பரம அழைப்புக்கு நம்ம பங்குள்ளவர்களா இருக்கிறோம். ஒரு நாள் நம்ம மணவாளனை சந்திக்க போகிறோம், முகமுகமாய் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாளிலே அந்த பரம அழைப்புக்கு அந்த கோலை ரீச் பண்ற அந்த பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் அப்போஸ்தலராய் இருக்கிறார். அவர் எதுக்கு பூமிக்கு வந்தாருன்னா பிதாவை வெளிப்படுத்த, பிதா எப்படியாய் நம்மை நேசிக்கிறார், பிதா எப்படியாய் நம்மேல விருப்பமுள்ளவராய் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் ஒரு அப்போஸ்தலராய் நம்மிடத்திலே வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி தேவனோடு ஒப்புரவாக்குறவராய், பிரதான ஆசாரியராய், நமக்கு நடுவுல ஒரு மீடியேட்டராய் நமக்குள்ளே நமக்கு மத்தியில அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு பாருங்க எப்பவுமே குற்றச்சாட்டுகிறவனா இருப்பான். இந்த தேவனுடைய சமூகத்துல பிதாவிடத்துல போய் பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற இந்த மகன் இப்படிதான் குற்றம் செஞ்சா, இந்த மாதிரி செஞ்சிருக்கான், இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லி குற்றம் சுமத்தும் பொழுது பிதா இயேசு ராஜா அவர் முன்னாடி போய் நின்று, இந்த மகனுக்காக நான் என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் என்று சொல்லி நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்டில் அநேக இடங்களிலே பாவமான காரியங்கள், அதாவது மனுஷரை மதிக்கிறதே இல்லை, மனுஷர்களை மதிக்காத ஒரு காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக வழக்காடுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் பிதாவின் முன்பதாக நின்று வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா, நம்மோடு கூட நடக்கிறவரா, நம்மோடு கூட எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு உதவி செய்கிற எபினேசரா நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலரா இருக்கிறார். அவர் பிதாவை வெளிப்படுத்துகிறார். பிதா இப்படிதான் அவருடைய பாதைகள் சொல்லி அவருடைய நேச பாதையை வெளிப்படுத்தினார். கல்வாரியிலே அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கல்வாரியிலே தொங்கிக் கொண்டு வேதனையிலே சகித்த பொழுது கூட இந்த கல்லனை கர்த்தர் மீட்கிறவராய் இருந்தார். எல்லாரையும் மன்னிக்கிறவராய் இருந்தார். இந்த சுபாவங்கள், திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ள வரும்படியாகவே அவர் பாருங்க, அவருடைய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய், நமக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பற்றி கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ராஜா எப்படிப்பட்டவர்? ஒரு அப்போஸ்தலராய், ஒரு பிரதான ஆசாரியராய், நமக்காக ஒரு மீடியேட்டராய் இருக்கிறார். நம்ம எந்த மனுஷனிடத்துல போய் அழுது கொண்டு நம்முடைய காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க அவசியமே இல்லை. கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறவர், வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். மனுஷன் நம்மளை என்ன எப்படி பார்க்கலாம்னா, இவங்க கிட்ட பணம் இருக்கா, இவங்க கிட்ட அழகு இருக்கா, இவங்க கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம அதை வைத்து மதிப்பிடுகிறவர்களா இருக்கிறாங்க மனுஷங்க. ஆனா நம்முடைய தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தின் வேதனையை அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை அவர் சுமக்கிறவராயிருக்கிறார். அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி, இளைப்பாறுதல் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? நித்திய நித்தியமாய் அவருடைய சமாதானத்திலே, அவருடைய சமூகத்திலே மகிழ்ந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் கடனில் இருக்கிறீங்களா, பாரத்தில் இருக்கிறீங்களா? ஐயோ, இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும், இந்த வியாதி என்னை விட்டு எப்பொழுது நீங்கும் என்று சொல்லி நீங்க கலங்கிக் கொண்டே இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே, இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு இரக்க செய்கிறவராய் உங்களுடைய படுக்கையிலே அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை இந்த நிமிடம் முதல், இந்த ராத்திரி வேளை முதல் ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட போகிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் அதுக்காக தான் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறார். நீங்கள் கைவிடப்பட்டு போவதில்லை, நீங்கள் நெருக்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் நெருக்கப்பட்டோம் நம்ம ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் எப்படியாய் கல்வாரியில் எல்லாவற்றையும் சகித்து கொண்டாரோ, அந்த எதற்காக சகித்து கொண்டாரோ அந்த வல்லமை இப்பொழுது உங்களை தொடுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே எப்படி உண்மையுள்ளவனாய் இருந்தார், அதே போல தேவனும் பிதாவுக்கு உண்மையுள்ளவராய் அவர் எந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமே. பாருங்க, அவர் பாருங்க, மோசே ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். பாருங்க, நம்மளை தேடி வந்த தேவன், நம்மை உண்டாக்கினவர். இந்த வீட்டிற்கு அவர் தான் சொந்தக்காரர். நம்ம நரகத்துக்கு பாத்திரவான்களா இருந்த நம்மை கர்த்தர் அவருடைய வீடாய் நம்முடைய உள்ளத்தை தெரிந்து கொண்டு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்மை அவருடைய மாளிகையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்திலே, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமான வசனம் பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதமா நம்மள ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை நம்ம உணரணும். ஆண்டவருடைய தோளில இருக்கிற அந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு வரணும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம இந்த உலக கவலைகள் இருந்து நம்ம மீண்டு நம்ம சந்தோஷம் உள்ளவர்களா நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, அப்போலோவும் அவரும் நாங்க தேவனுக்கு வேலையாட்களா இருக்கிறோம், ஆனா நீங்க தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறோம். அந்த மாளிகை அவர் என்ன செய்வாரு? இன்னும் அழகுபடுத்துவார், இன்னும் அவருடைய
வல்லமையினாலே அவருடைய கிருபையினாலே நம்மளை அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம உணரும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நம்மை நம்மோடு கூட இருந்து அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதே போல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, ஆகியால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து தேவனுடைய வீட்டாராய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு. இந்த எப்படி நம்முடைய வீடு நம்மள்ட்ட என்னை சுத்தம் பண்ணு, என்னை நீ அலங்கரின்னு கேட்காது. ஆனா நம்ம என்ன செய்வோம், அந்த நம்முடைய வீடு அலங்கரித்து நம்மை சுத்தம் பண்ணி நம்ம இன்னும் நல்ல வீடா நம்ம மாற்றணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய வீடை அலங்கரிக்கிறோம். அதே போலதான் அவருடைய வீடாகிய நம்மை கர்த்தர் அலங்கரிக்கிறவரா இருக்கிறார். பண்ணைய நம்ம அவருடைய பண்ணையா இருக்கிறோம். பாருங்க, நம்ம அவருடைய வீட்டிலே அவருடைய அந்த தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். அவர் நம்மை செழிக்க செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எங்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவருதான் கார்னர் ஸ்டோன். God is the God of corner stone. பாத்தீங்கன்னா அவரே மூளைக்கல்லா இருக்கிறபடினாலே நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் மேல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். அவரே நமக்கு மூளைக்கல்லா இருக்கிறனாலே 21வது வசனத்தில் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஹல்லேலூயா. நம்மள பரிசுத்த ஆலயமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய வாசஸ்தலமா இருக்கிறோம், அவருடைய மாளிகையா இருக்கிறோம், அவருடைய பண்ணையா இருக்கிறோம். அவர் நம்மை செழிக்க செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனே நம்மை விளைய செய்கிற அப்பொழுது நீர் பாய்ச்சினா ஒரு வசனம் இருக்கு. அப்போ அந்த தேவனே நம்மை விளைய செய்கிறவரா இருக்க, தேவனே நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். அதனால நீங்க எதை குறிச்சோ இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தோ நீங்க பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருடைய மாளிகையாய் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே நம்ம இசைவா இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறோம். ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். நம்ம என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு ஆண்டவருடைய வல்லமை எதுவுமே தெரியாது. நான் அம்மா பிரேயர் பண்றத பார்த்திருக்கேன், எங்க தாத்தா எல்லாம் பிரேயர் பண்றத பார்த்திருக்கேன். ஆனா ஆண்டவர் நான் ருசிச்சதே இல்லை. ஆனா என்னுடைய திருமணமான அந்த நாட்டில் ஆண்டவர் எனக்கு அவருடைய வல்லமை எனக்கு வெளிப்படுத்தினார். அவரு எல்லாரும் என்னை விட்டு நான் மட்டும்தான் உலகத்துல தனியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப அவரு என்னோடு இடைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய கிரியை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்பதை எனக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனா எனக்கு மாறினார், ஒரு அடைக்கலமாய் மாறினார். ஒரு நாள் பாத்தீங்கன்னா நான் எனக்கு என்னுடைய தாயார் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்போ என்னுடைய வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு தூக்கமே இல்லை. என்னோட அம்மா நைட்லயும் அவங்க தூங்க மாட்டாங்க, பகல்லையும் தூங்க மாட்டாங்க. ஒரு குழந்தை போல அவங்க மாறிட்டாங்க. அப்போ நான் இரவு பகலும் வீட்டு காரியங்களை பார்த்துட்டு அம்மாவையும் பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சோர்வுன்னு சொல்ல முடியாது, ஒரு தனிமையா இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ ஒரு யோசனை இருந்தது. அப்போ
ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் பெட்ல போய் நான் படுக்கும்போது எனக்கு திடீர்னு எனக்கு அப்படியே குளிர் எடுத்துருச்சு, பயங்கரமா நடுங்குது, எனக்கு பயங்கரமா நடுங்குது. அப்போ என்னுடைய மகன்கிட்ட சொன்னேன், தங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நடுங்குது, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் பக்கத்து ரூம்ல இருந்து ஓடி வந்து என்னுடைய காலுக்கு சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டு, பிளாங்கெட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு நல்லா திக்கா போட்டு விட்டு, அவன் நீங்க தூங்குங்க மம்மி, தூக்கம் வந்துடும் சொல்லி தைலம் எல்லாம் காலில் போட்டு விட்டு போயாச்சு. அப்போ நான் அப்படியே கண்ணை மூடுற பாத்தீங்கன்னா எங்க அப்பா என்னுடைய தகப்பனார் வந்து படுத்துட்டு இருக்காரு. அவர் இறந்துட்டாரு, ஆனா என்னுடைய சொப்பனத்துல இந்த தகப்பனார் படுத்துட்டு இருக்காரு. அவருடைய தோளில ஒரு சின்ன ஃப்ராக் போட்டுட்டு அவருடைய தோல்ல நான் படுத்துட்டு இருக்கிற மாதிரி என்னுடைய ட்ரீம்ல வந்தது. அப்போ என்ன எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே என்னைய வந்து செல்ல பிள்ளைன்னு சொல்லி என்னை கொஞ்சிட்டே இருப்பாரு, எப்பவுமே என்னைய பாராட்டிட்டே இருப்பாரு. நான் ஏதாவது சொன்னேன்னா என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல தகப்பனா இருந்தார். அப்போ அவரு நான் பாக்குறேன், ஐயோ இவரு அப்பா இறந்துட்டாரே, இப்ப எப்படி வந்தாரு, இப்ப எப்படி இங்க இருக்கிறாரு, அப்பா இறக்கலையா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு அவரு முகத்தையே பார்த்துட்டு அப்படியே அவருடைய தோளில் அப்படியே படுத்து தூங்கிட்ட பாருங்க. காலையில எந்திரிச்சு அப்படி காய்ச்சலும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் பாருங்க ஒரு தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கிறதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க அதுக்கு அடையாளமா தான் நம்ம கூட நம்முடைய வீட்டில தேவனுடைய சுபாவத்தை பெற்றிருக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அன்புள்ள தகப்பனாய் எந்த சூழ்நிலையிலும். கெட்ட குமாரன் பாருங்க, அவன் எங்கேயோ ஓடி பணத்தை எல்லாம் செலவழித்து எப்படியோ அவனுடைய வாழ்க்கையை கழித்து போட்டான், தீங்கிலே கழித்து போட்டான். அவனுடைய வாழ்க்கை வீணாய் போனது. ஆனா தகப்பனிடத்துல போகணும்ன்ற ஒரு எண்ணம் வந்த பொழுது அந்த தகப்பன் ஓடோடி போய் அவனை அணைத்து அவனுக்குரிய எல்லாவற்றையும் புது வஸ்திரம், புதிய பாதரட்சை, புதிய மோதிரம் எல்லாம் கொடுத்து கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதே போலதான் இந்த நாட்டிலும் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை பூமியில தகப்பன் இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோகத்துல நமக்கு பரம தகப்பன் உண்டு. அவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்கிறவராய், உங்களை மன்னிக்கிறவராய், உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார். பாருங்க பிசாசு கெட்டவன், ஆனா தேவனோ நல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை, அதனாலதான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். பாருங்க ஹல்லேலூயா. துதியின் சத்தத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அவருடைய கிருபை நாள்தோறும் புதியவைகளா இருக்குது. அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. அரவணைத்து முத்தமிட்டு பாதுகாத்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க அவருடைய தோட்டத்திலே நாட்டப்பட்ட திராட்சை செடிகளாய் நம்ம இருக்கிறோம். அவர்தான் திராட்சை செடி, நம்ம எல்லா கிளைகளாய் கொடிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க திராட்சை செடி எப்படி இருக்குமா, பூமியில நாட்டப்பட்டு அது உயர்ந்து, பாருங்க திராட்சை செடியை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த வேர் வந்து அந்த செடி ஸ்டெம் வந்து அப்படியே உயர்த்தப்பட்டு அது வந்து படர்ந்து கனி கொடுக்கிறதா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவர் பெருக செய்கிறவரா, கனி கொடுக்க செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த லைவ் பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். வருகிற நாட்டிலே கர்த்தர் நம்மை கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், கர்த்தர் நம்மை பெருக செய்கிறவராய் நம்மோடு கூட இருந்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் எத்தனை நல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய அன்புக்கு அளவே இல்லப்பா. ஸ்தோத்திரம். வானத்தை தாளாக்கி ஆண்டவரே எல்லா மரமும் பேணமாக்கி எல்லா ஜலமும் ஐயானாலும் உம்முடைய அன்பை எழுதி தீர்க்க முடியாதே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. கல்வாரியிலே உண்மையை எங்களுக்காக கொடுத்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தலத்தை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். சீக்கிரமாய் நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை சந்திக்க எங்களை ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்து ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உண்மை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா எங்களை நீர் சேர்க்க போகிறீர். அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களா எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம், எங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் மன்னியோப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் ஆண்டவரே. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, நீர் சிலுவையிலே இவ்விதமான பாடுகளை நீ சகித்தீர் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் கவனித்து பார்க்க, உண்மையே உம்முடைய அடிச்சுவடுகளை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் காரியங்களை ஆண்டவரே எங்களை தொடாத படிக்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஒரு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஒரு பாலமாய் கர்த்தாவே நீர் பரலோகத்தோடு எங்களை இணைக்கிற ஒரு பாலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். பாதத்தை முத்தமிடுகிறோம். இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க அணைத்துக் கொள்ளுங்க. ஒரு கண்ணீரை துடைங்க. ஒரு தனிமையை நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நித்திய ஜீவனை அவர்களுக்குள்ளே வைத்து நீர் ஆண்டவரே அவர்களை பரலோக சந்தோஷத்தினால நிரப்புவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிற துதிகனமையும் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். அருமரட்சகர மீட்பருமாகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.